ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டிசைன் வித் ரமுக். நம்ம நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே யூடியூப்பில் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை கிராஸ் பண்ணாமையோ இல்லை இந்த கேள்விப்படாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. விஷன் ப்ரோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆப்பிள் வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஆர் ஹெட்செட்டுங்க. சிம்பிளாக விஆர் ஹெட்செட். பட் எதுக்கு இது இவ்வளோ ஹைப் அப்படின்னா, எப்பவுமே ஒரு ஆப்பிள் வந்து ஒரு இனோவேஷன் பண்ணுறாங்க இல்லை புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை மார்க்கெட் கொண்டு வராங்கன்னா, ஸோ அவங்களோட மார்க்கெட்டிங் ஆகட்டும் இல்லை அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகட்டும் கண்டிப்பாக டெக் வேர்ல்டில் எல்லாமே இருக்க முடியாது. ஓகே, ஸோ இப்போ ஏன் இது இவ்வளோ பாப்புலர் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூஐ ஒர்க் சைடு நிறைய இதை பற்றி பேசியிருக்காங்க. ஏன்னா புதுசாக ஒரு டிவைஸ் வருது, இதுக்காக நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி இந்த ஏஆர் விஆர் யூஎக்ஸை பற்றி நிறையா போயிட்டு இருக்கு. பட் இன்னுமே பயங்கரமாக இது எமர்ஜ் ஆகலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏஆர் விஆர் ஹெட்செட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரீமியமான காஸ்ட்டில் இருக்கும். 1 lakh 1.5 lakhs நல்ல ஹெட்செட்லாம் வாங்கினீங்கன்னா அப்படி இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஃபேஸ்புக் மெட்டா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. பட் இன்றைக்கி ஆப்பிள் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ப்ரைஸ் என்னென்னா நியர்லி 3 lakhs. ஸோ கண்டிப்பாக இதுவுமே கொஞ்சம் ஹைலி ப்ரைஸ்ட். பட் ஆப்பிள் எப்பவுமே லான்ச் பண்ணாங்க, அடுத்த ஒரு 5 வருஷத்தில் இந்த ப்ராடக்ட் கொஞ்சம் மெயினாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஸோ வாட்ச் சீரீஸ் 1க்கும் இன்றைக்கி இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரின்னு வச்சுக்கலாங்க. ஸோ இது இனிமே தான் இம்ப்ரூவ் ஆகிட்டு போகும். ஸோ நம்ம எஸ் அ யூஎக்ஸ் டிசைனராக இதுலேருந்து என்ன பார்க்கணும், என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆல்ரெடி இந்த டெக்கை பற்றி லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். ஸோ அதுக்கு நான் 2 வீடியோஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் பார்த்தது MKBHD அண்ட் மிஸ்டர் ஹூ இஸ் த பாஸ் அருண் சேனல். ஸோ இந்த 2 சேனலோட இந்த விஷன் ப்ரோ டிவைஸ் பற்றின டீட்டெயில்ஸான வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் பார்த்ததை வச்சு டெக்னிக்கலாக சில விஷயங்கள் நமக்கு யூஸ்ஃபுல் ஆகுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறதுலே வந்துட்டு எப்படி சொல்கிறது, டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படிங்கிற மாதிரியான ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத்தில் கேமராஸ் இருக்கும். இட்ஸ் நாட் டிரான்ஸ்பரண்ட், பட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக காட்டணுங்கிற மாதிரியான பேக்ரவுண்ட் இருக்குன்னு இமேஜின் பண்ணிங்க. ஸோ நான் வேணும்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபோனை பார்த்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். வேணும்னா என் பேக்ரவுண்டை என்னால் பார்த்துக்க முடியும் கரெக்டாக. ஸோ என்ன பின்னால் என்ன இருக்கோ நான் எனக்கு தெரியும். ஸோ இதே மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட எப்படின்னா சும்மா ஒரு கிளாஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணி. பட் நீங்கள் நினைக்கிற மாதிரில சும்மா கிளாஸில் இட்ஸ் ரியலி வெயிட்டாக இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அண்ட் இன்க்ளூடிங் பேட்டரியும் கூட இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டேன். செப்பரேட்டாக தனியாக ஒரு ஜோக்கில் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு. ஸோ இது வெர்ஷன் 1 தான். ஸோ இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 to 5 years ஆனதுக்கப்புறம் பயங்கரமாக எப்படி சொல்கிறது, ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு $1000 சில டிவைசஸ் வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் லேட்டர். ஸோ இதில் நம்ம ஏஸ் அ டிசைனராக என்ன இன்னொன்று தெரிஞ்சுக்கணுன்னா, ஸோ இப்போ இந்த டிவைஸ் எதுக்கு மெயினாக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இப்போதைக்கு இதை வந்து டெக் என்தூசியாசிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க கண்டிப்பாக. ஸோ இது இன்னும் சேல்ஸுக்கு வரலன்னு நினைக்கிறேன். வரும்போது நிறைய பேர் வாங்கி வீடியோஸ் போடுவாங்க. அப்போ இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஆனால் ஏன் இப்போ வந்துச்சுனாலும் பெரிய யூஸ் இல்லைன்னா, இதுக்கு ரிலேட்டடாக ப்ராடக்ட்ஸ் கிடையாது. பட் ஆப்பிள்கிட்ட ஈகோ சிஸ்டம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து இன்னும் எக்கச்சக்கமாக இதை மாற்றலாம். ஸோ ஜஸ்ட் இதை வச்சுட்டே நம்ம வந்து வீடியோ எடிட்டிங்ஸ் இது எல்லாமே அந்த ஹெட்செட்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா மேக்புக் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த 2ஐயும் கனெக்ட் பண்ணி பண்ணுற மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ். பட் இன்னும் ஃபியூச்சரில் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு டெவலப்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இதுக்கு ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணால் மட்டும்தான். எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப்பே எடுத்துக்கோங்க, மோஸ்ட் டவுன்லோடட் ஆப் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஸோ இந்த வாட்ஸ்அப்பை இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் டச்சில் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட இதுக்குன்னு விஷன் அப்படின்னு ஒரு ஓஎஸும் லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஐபேட் ஓஎஸ்க்கு இருக்க மாதிரியே இருக்குது, சிமிலரான ஓஎஸ். பட் எப்படின்னா இதுவும் டச் பதிலாக ஸ்வைப்பு ஜெஸ்டஸ் மூலமாக தான் அதிகமாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்ணை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ஜூம் ட்ராக் இதெல்லாம் கையை வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இனிமேல் டெவலப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ டெவலப்மெண்ட்டுன்னு வரும்போது நீங்கள் டிசைன் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது டெவலப்மெண்ட்டுக்கு போகும். ஸோ ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் இல்லாமல் ஸோ இதுக்கு எப்படி இப்போது எக்ஸாம்பிளுக்கு இதிலிருந்து ஒரே ஒரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி டச் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சுவலாக உங்கள் 2 ஃபிங்கர்ஸை செலக்ட் இது டச் பண்ணிங்கன்னா இட்ஸ் செலக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் எடுத்துப்போம். அப்படி தான் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இதுக்கு தகுந்தது எப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் இமேஜின் பண்ணிங்க. வாட்ஸ்அப்பில் இப்போ நான் வந்து என்ன பார்க்குறேன் குமார். ஸோ இப்படி டச் பண்ணேன்னா குமாருங்கிற சேட் ஓப்பன் ஆகும். ஸோ எகைன் என் கண்ணு ஒரு கீழே இருக்க சேட் பாரை பார்க்கணும் அப்படின்னா, நான் சேட் பாரை பார்த்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம மெசேஜ் என்டர் பண்ணுவோம்ல டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ அதை பார்க்குறேன் அப்படின்னா, ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இப்படி கிளிக் பண்ணேன்னா அந்த டெக்ஸ்ட் ஏரியா ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் வந்து கீபோர்டு எப்படியெல்லாம் டைப் பண்ணுவீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுக்கு பயங்கரமான ஓப்பனிங்ஸ் இருக்குது. எப்படின்னா இப்போ தான் ஒரு புது டெக் வந்திருக்கு. ஸோ இதுக்கு நிறைய அடாப்ட் ஆகும். ஸோ வந்து அடாப்ட் ஆவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்பர் ஆஃப் யூசர்ஸை பொறுத்து தான். இன்னைக்கு எல்லாருமே வெப் டிசைனில் அடுத்தது மொபைல் டிசைன் பேசுகிறாங்களா, இல்லை மொபைல் டிசைனுக்கு அடுத்தது வெப் டிசைன் பேசுகிறாங்க. ஏன்னா அப்ளிகேஷன்ஸ் அந்த அளவுக்கு இருக்குன்னா மொபைல் யூஸிங் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ யூஎக்ஸில் மொபைல்
அப்படிங்கிறது ரொம்ப பூமாயிரு. ஸோ அந்த மாதிரி இந்த விஆர் ஹெட்செட்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு டிசைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். கரெக்டாக உங்களுக்கு நான் சொல்ல வரது புரிஞ்சுல. ஸோ மொபைலுக்கு நம்ம இன்றைக்கி அதிகமாக டிசைன் பண்ணுறோம். ஏன்னா அவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அவ்வளோ மொபைல் யூசர்ஸ் இருக்காங்க, பில்லியன்ஸ் ஆஃப் மொபைல் யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஆர் இப்போதைக்கு பில்லியன்ஸ்லாம் போக வாய்ப்பில்லை. ஏன்னா இதோட ப்ரைஸ் பாருங்கள். ஸோ இன்னுமே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் மொபைல் வாங்க முடியாத சுச்சுவேஷனில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதோட ப்ரைஸ் 3 lakhs இன் யூஎஸ்லேயே. ஸோ இங்கே வரும்போது இன்னமும் அதிகமாக போகும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு இது இவ்வளோ பேர் ரீச் ஆகாது, பட் சூன். ஸோ ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்தது வாட்சில் நிறைய சேஞ்சஸ் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா நிறையா வாட்ச் வந்து ஸ்மார்ட் வாட்சஸ் பயங்கரமாக சேல்ஸ் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது வாட்சுக்கு தகுந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நிறைய டெவலப் ஆகும் அப்படின்லாம் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இது 2-3 பேக்ஸுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம்னா ஸோ நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கு. பட் வென் சைனீஸ் கம்பெனிஸ் என்டர் ஆகி நிறைய வாட்ச் சேல் பண்ணும்போது இன்றைக்கி ஸ்மார்ட் வாட்ச் இல்லாத பேரை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ எப்படின்னா ஒரு 5 years பேக்ஸ் ஃபோன் இல்லாதவங்களை பார்க்குறது கொஞ்சம் ரேரில். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி ஸ்மார்ட் வாட்ச். ஸோ இந்த மாதிரி இதுவும் கொஞ்சம் டெவலப் ஆகும். அப்போ நம்ம ரெடியாக இருக்கணும்ல. ஸோ அதுக்கான இனிஷியேட்டிவ் தான் இது. ஸோ இந்த டிவைசஸ் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது ஓகே. ஸோ இதில் எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் எக்கச்சக்கமான சென்சார்ஸ், எக்கச்சக்கமான கேமராஸ் இருக்குங்க. ஏன்னா டெப்த் அனலைஸ் பண்ண வேணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோங்கிறதுக்கு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் டெக் ரிலேட்டடாக இருக்கும் இதில். ஸோ அதை எல்லாத்தையும் இருக்கிறது என்னென்னா ரிசல்ட்ஸ் ஆஃப் அவுட்புட். எனக்கு தெரிஞ்சு 2 விஷயம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் இது கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். பட் இப்போ இருக்கிறதுல என்னென்னா வெயிட் அதிகமாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ பேட்ரி செப்பரேட்டாக இருக்குது அண்ட் பேட்ரி லைஃப் டைம் வந்து 2 hours அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் டிவைசஸ் எல்லாம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாமே MKBHD அண்ட் மிஸ்டர் ஹூஸ் த பர்சன் நீங்கள் 2 பேர் வீடியோவில் பார்த்ததான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 hours மட்டும் யூஸ் பண்ணுறாங்கன்னா அது அவ்வளோ பெரிய டிவைஸஸ் ரீச் ஆகிறது கஷ்டம். அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வெயிட்டாக இருக்குன்னா, ஏன்னா நம்ம ஃபேஸில் மாட்டியிருக்கோம். என்ன தான் அது டிரான்ஸ்பரண்ட்டாக நமக்கு டிஸ்பிளே ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருந்தாலும் கஷ்டம். ஏன்னா வெயிட்டாக இருக்குன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திங்க் பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு டிவைசஸ் யூஸ் பண்ணுறோம்னா மினிமம் ஒரு அடியாச்சும் தள்ளி வச்சு மொபைல் ஆகட்டும் இல்லை டிவி ஆகட்டும் இந்த மாதிரியான டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ரியல் டைம் ஒரு டிவைஸ் கண்ணுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 centimeters கேப் தான் இருக்கும். ஸோ அந்த டிவைஸ்க்கு உங்களுக்கும். ஸோ அப்போ இது எப்படி இருக்கும், ஸோ நம்ம எந்த அளவுக்கு பாதிப்பு ஆகும் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக ஏன்னா நம்மளே எஸ் அ டிசைனராக இல்லாமல் யூசர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் யோசிக்கணும்ல. ஸோ இப்போ இன்ஸ்டாகிராமுக்கோ இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ்க்கோ இல்லை இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அப்படின்னா ஆஸ் அ டிசைனராக நம்மளும் அதை திங்க் பண்ணி கொஞ்சம் சோஷியல் அவேர்னஸ் இருக்கும். அதே மாதிரி இப்போது இந்த விஆர் ஹெட்செட்ஸ் எல்லாம் அடுத்த ஒரு 10 yearsல பயங்கரமாக பூம் ஆயிடுச்சு, பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்க, பில்லியன்ஸ் ஆஃப் டிவைசஸ் சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா யோசிச்சு பாருங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட நான் இதவே போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கேன். ஏன்னா இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா இட்ஸ் செப்பரேட் வேர்ல்டு. ஓகேப்பா, விஆர்ங்கிறது விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ நீங்கள் போயிட்டீங்கன்னா அது ரியலான வேர்ல்டு மாதிரி இருந்துக்கும். ஸோ இப்போ நம்ம மொபைல் கேம்ஸே அந்த மாதிரி தானே பார்க்குறோம். ஸோ பப்ஜிக்குள்ளே இருக்கிறீங்க அந்த ஸ்க்ரீனை மட்டுமே பார்த்து அந்த மாதிரி இதில் எல்லாம் வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள் தாறுமாறாக டைம் போகும். மேபி வரலாம், பட் நான் சொல்கிறது என்னென்னா யூசர்ஸையும் கொஞ்சம் கன்சர்ன் பண்ணணும். ஸோ இவ்வளோ கேப்பில் இருக்கும்போது நமக்கு ஏதாச்சும் கண்டிப்பாக வந்து இப்போ நம்ம ரியல் டைம் வேர்ல்டில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி குறைஞ்சிச்சு மொபைல் யூஸ் பண்ணுறதுனாலேன்னு கேள்விப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரியான சில நெகட்டிவ்ஸும் இருக்கலாம். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்லையும் திங்க் பண்ணணும். பட் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஆப்பிள் ஒன்று லான்ச் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக பயங்கரமான மார்க்கெட்டிங் இருக்கும். பயங்கரமான எப்படி சொல்கிறது, எப்போவுமே டெக்கில் ஆப்பிள் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறாங்கன்னா $1 trillion கம்பெனிங்க அது. ஸோ ஏதாச்சும் ஒன்று பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வேர்ல்டு ஃபுல்லாக இம்பாக்ட் பண்ணுங்கிறது ரியாலிட்டிங்க. ஸோ ஆப்பிள் வாட்ச் இல்லாமல் இவ்வளோ தூரம் இந்த ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் டெவலப் ஆகிருக்குமான்னு கஷ்டம். ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஐஃபோன் இல்லாமல் இவ்வளோ தூரம் டெவலப் ஆகிருக்குமானாலும் கொஞ்சம் கஷ்டம்னு வைங்களேன். ஸோ அவங்கெல்லாம் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து வைக்கிறாங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் ஒரு 10 yearsக்கு அந்த டெக்கோட இம்பாக்ட்ஸ் இருக்கும். சில ப்ராடக்ட்ஸ் ஃபெயிலியரும் ஆகலாம். ஸோ இட்ஸ் அ ரேர் கேஸ் சினாரியோ. பட் நடக்கும் வைங்களேன், கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகாமலாம் இருக்க வாய்ப்பில்லை. பட் சிலது சக்ஸஸ் ஆச்சுன்னா என்னங்கிறதா. ஸோ இன்றைக்கி வந்து எல்லாருமே விஆர் ஹெட்செட் இதோட யூஐ நல்லாயிருக்கு, யூஎக்ஸ் நல்லாயிருக்கு. ஏன்னா சில ஆப்ஸுக்கு மட்டுமே அவங்க ஸ்பெசிஃபிக்காக படம் பார்க்குறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு ஒரு 6 to 7 ஆப்ஸ் இல்லை 10 to 15 ஆப்ஸ் இருக்கும். எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை நம்பர்ஸ், பட் வெரி லிமிட்டட் ஆப்ஸுக்கு மட்டும்தான். ஸோ இதை ஃபர்தராக டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ணுவாங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ யூசர் இன்னும் நிறைய எப்படியெல்லாம் உள்ளே கொண்டு வராங்கன்னு பார்ப்பாங்க. இது ஒன்று. செகண்ட் ஒன் அனதர் இன்னொரு விஷயம் நான் அந்த வீடியோஸில் பார்த்தது, அவங்க ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சொன்னாங்கல்ல அவங்களோட ஃபீட்பேக்ஸ். ஸோ அதில் என்ன நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வீடியோ கால் கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் விஆரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
அண்ட் வந்து எப்படின்னா ரியல் டைமில் நம்ம அவதார்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணாமல் நம்மளையே ரியலாக முடிஞ்ச அளவுக்கு ரியலாக க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அவதார், பட் முடிஞ்ச அளவுக்கு ரியல் டைமில் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. குட், பட் ஆனால் ரியாலிட்டிக்கு ஈக்குவலாக கண்டிப்பாக வர வாய்ப்பு இல்லை. ஸோ அது ஒன்று. ஸோ அதுக்கு அடுத்தது ரெண்டாவது விஷயம் என்னன்னா, வீடியோ காலில் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஸோ ஓரளவுக்கு ஆச்சு ரியாலிட்டி கிடைக்கும். பட் அதில் வந்து என்ன கொஞ்சம் அனிமேஷனாக க்ரியேட் பண்ணி லைட்டான்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வேணுமா ஸ்கேன் பண்ணி என்ன க்ரியேட் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுவுமே கொஞ்சம் பாசிட்டிவாகவும் பார்க்குது, நெகட்டிவாகவும் பார்க்குறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது நெகட்டிவ் தான். ரியாலிட்டி இஸ் ஆல்வேஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். நல்லா இருக்கும்னு வைங்களேன், டஃப்பாக இருக்குங்கிறத விட ரியாலிட்டி கொஞ்சம் எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்குங்கிறது என்னுடைய பாயிண்ட். ஓகே, ஸோ யூஎக்ஸில் இதுக்கு என்னடா சொல்ல வரேன்னா, ஸோ அடுத்தது மேபி இந்த ப்ராடக்ட் நான் சொன்ன மாதிரி அடுத்த 5 வருஷத்தில் சக்ஸஸ் ஆச்சுன்னா இதுக்கு தகுந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் டிசைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரே சைஸ்லையோ கம்ப்ரஸ் ஆகும் எப்போவுமே. ஸோ கம்ப்ளீட்டாக கம்ப்ரஸ் ஆனாலும் இதுக்கு ரீடபிலிட்டி எப்படி இருக்கணும், ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வரும். எப்படியெல்லாம் இன்னொரு மெயின் விஷயம் எனக்கு தெரிஞ்ச என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ராக்ஷன்ஸ். அதை எந்த அளவுக்கு இந்த டிவைஸஸோட நம்ம மெச்சூராக க்ரியேட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஏரியா டெவலப் ஆகிட்டே போகும். ஸோ இன்றைக்கி வரைக்கும் எனக்கு இந்த இதுவும் கிடைக்கல. ரியல் டைமில் நான் வந்து ஒரு ஏஆர் வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி மால்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். பட் ரியலாக ஃபேஸ்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது போக இன்னொரு சில பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கேள்விப்பட்டிருக்கேன், எக்ஸாக்டாக எனக்கு நேம் மறந்துடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு டைம் வீடியோ பண்ணும்போது ஏதோ படிச்சுட்டு இருந்தேன் இதை பற்றி. பட் இன்றைக்கி ஆப்பிள் லான்ச் பண்ணியிருக்கிறதையும் ட்ரை பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்கும். பட் மேபி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்னா, ஸோ ஓவராலாக கண்டெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஹெட்செட் வருது, ஆப்பிள் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதனால இது இவ்வளோ பிரபலமாக பேசப்படுது. பட் ஆப்பிள் லான்ச் பண்ணதுனாலேயே அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு போய் இதில் நிறையா ட்ராமட்டிக்கலான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும் இந்த ஃபீல்டில் ஏஆர் ஹெட்செட் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். மூணாவது என்னென்னா, இதை பேஸ் பண்ணி நம்ம யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறோம். வாட் இஃப் இந்த டிவைசஸ் நிறைய பேர்த்துக்கு போயிடுச்சு அப்படின்னா இந்த டிவைஸை யூஸ் பண்ணுற யூசர்ஸ்க்கு நம்ம யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனராக இருந்து என்னென்னலாம் பண்ண போகிறீங்க, இப்படியெல்லாம் திங்க் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போவே நிறையா பேர் க்ரியேட் பண்ணுவாங்க. எப்படின்னா, இதில் இருக்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும். நம்ம நீங்கள் பார்த்துட்டு இந்த ஸ்க்ரீனில் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் கூகுள்லையோ இல்லை யூடியூப்லையோ நிறைய இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே கிடைக்கும். அண்ட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்காச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி டெக்ஸ்ட் அப்பப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் யார் ரிலீஸ் பண்ணுறாங்க, எந்த ரிலீஸ் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஏஐமே நிறைய நம்ம பேசிட்டோம். அடுத்தது வேறு ஏதாச்சும் மேஜர் அப்டேட்ஸ் ஏஐயில் இருந்துச்சுன்னா கொஞ்ச நாளாக நான் வீடியோ அதை பற்றி தனியாக செப்பரேட்டாக பேசலை. ஸோ அதை பற்றியும் போடுறேன். பட் இந்த விஷன் ப்ரோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, அடுத்த 5 வருஷத்தில் சப்போஸ் இது ப்ராப்பராக சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுவாங்க. டெவலப் பண்ணால் டிசைனர்ஸ் இருப்பீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதாங்க பெருசாக நம்ம. ஆனால் வந்து டெக்கு உங்களுக்கு பிடிக்கும் என்ன மாதிரினா அந்த வீடியோஸ் ரெண்டும் கீழே கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்க சொல்கிற விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் நைஸ் டே. See you in the next video. Bye. Take care.